இது தமிழக சட்டசபை தேர்தல் குறித்தான கட்டணம் செலுத்தப்பட்ட விளம்பரம். தலைவன் என்றால் ஐயா ஸ்டாலின் மீது 1000 விமர்சனம் எனக்கு உண்டு. அரசியல் இல்லையோ, ஆனாலும் இரவோடு இரவாக தூக்கத்தை குறைத்து வந்து நின்னார்ல. தலைவன் அப்படிங்கறதுல உங்களுக்கு இந்த பேரை கேட்டோன்னே என்ன மனசுல தோணுது? ஸ்டாலின். எஸ். அக்கினி நெஞ்சில் குமுறும் எரிமலை கட்டின கலட்டும் ஆத்திரகாரா, அந்த குருதி அடிமொழி வேரில் அனலை திரட்டும் தைரியகாரா, கணீரம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அரவணைக்கிற போக்கு, அதை பேசி சரி செய்கிற போக்கு கலைஞரை விட திரு ஸ்டாலின் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நினைக்கிறேன். ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தேன் கருணாநிதி. அதை இன்னைக்கு ஸ்டாலின் நிரூபித்துக் கொண்டிருக்கார். நீ கரிகாலா, தைரியம் தேடி கடலால தாண்டி வந்தாயே நீ கரிகாலா. அன்பர்களே, தமிழக தேர்தல் களத்தின் 3வது பார்ட் வருகின்றோம். பார்ட் 3. பார்ட் 3ல் நாம் தமிழர் கட்சியின் ஒருங்கிணைப்பாளர் சீமான் அவர்கள் பற்றிய ஒரு சிறிய முன்னரங்கத்திற்குள் செல்கின்றோம். மிகப்பெரிய சிரமத்தின் மத்தியில் வேறொரு புலிகளின் ஆதரவாளர் என்று இது இலங்கைக்கு சார்ந்த செய்தி. ஏற்கனவே தமிழக மக்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இவர்கள் புலிகள் ஆதரவாளர் என்று சொல்லி ஏற்கனவே சிறையில் சென்றவர். ஆட்சியிலிருந்து இன்னும் ஒரு புலியின் ஆதரவாளர் இருக்கின்றார். அது எமக்கு பிரச்சனை அல்ல. ஆனால் ஒரு தன்மான தமிழன், அது அசைக்க முடியாத தமிழன், அதுக்கு மாற்று கருத்து இடமில்லை. 3 தேர்தல்கள் கடந்து 4வது தேர்தலுக்குள் காலடி எடுத்து வைத்திருக்கின்றார். தொண்டைகளிய கத்துவதில் அறிவுபூர்வமாக, ஆழமாக, வர்த்தக ரீதியாக, பொருளாதார ரீதியாக, கல்வி ரீதியாக, நிலம், காற்று, இப்படி ஏகப்பட்ட விடயங்களில் மிகப்பெரிய பரிச்சயமான பேச்சாளர், புரட்சி தமிழன், புரட்சி பேச்சாளர். இப்படி எத்தனையோ அடுக்கி செல்ல முடியும். ஒரு சீமான் போதுங்க. தமிழ்நாட்டுல ஒரு சீமான் குரல் ஒன்று கருத்துக்கிட்டே இருக்கொன்பது. தமிழை காக்க வேண்டும் என்றால் சீமான் தான். தமிழ் மொழியை காக்க வேண்டும் என்றால் அது டிஎம்க்கு அடுத்தபடியாக சீமான் தான். அதனால தான் நாங்கள் இந்த சீமானை 2ஆம் இடத்துக்காவது கொண்டு வாங்கலாம் என்று கேட்பது. நாங்கள் என்னென்றால் அவர் எதிர்கட்சியாக சட்டமன்றத்துக்கு நுழைய வேண்டும். இதுவரைக்கும் அவர்கள் கொஞ்சம் முன்னேறி 8.2 கிட்டத்தட்ட 8.5% வாக்கு வீதத்தில் இருக்கின்றார்கள். இந்த முறை ஒட்டுமொத்தமாக அவர்களுக்கு சுமார் 12% வாக்கு வீதம் கிடைக்க இருக்கின்றது. ஒரு 5 ஆசனங்கள் கிடைக்கக்கூடிய மிக அதிகமான வாய்ப்பு இருக்கு. அது நிறைவில் தான் பார்க்கலாம். இதை நாங்கள் தெரிஞ்சு கொள்ள வேணும். ஏற்கனவே இதுவரைக்கும் அவர்கள் முன்னெடுத்த பாதையில் 8.2 கிட்டத்தட்ட 8.5% போட்டுக் கொள்ளுங்க. இம்முறை அவர்களுக்கு இன்னும் ஒரு 3.5% அதிகரித்திருக்கின்றது. 12% வாக்குகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கின்றது. 4ஆம் இடத்துக்கு தள்ளப்படுகின்றது. ஏற்கனவே அவர்கள் 4ஆம் இடத்தில் தான் இருக்கின்றார்கள். இந்த முறையும் 4ஆம் இடம் தான். ஆனாலும் விஜயின் கட்சிகள் தாவேகா தமிழக வெற்றி கழகத்திற்கு பின் தள்ளப்படுகின்றார். மிக குறுகிய 4 மாதம் 3 மாதங்களுக்கு ஆரம்பிக்கப்பட்ட மாஸ் நடிகர் விஜய் அவர்களின் தாவேகா இவரை வீழ்த்திருக்கின்ற சீமானை. இது ஏற்றுக்கொள்ளுகளோ அது சில பேர். ஏனெனில் சீமானை பற்றி நாங்கள் சொல்ல போனால் ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லலாம். அதாவது அவருக்கு ஒரு கூட்டம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல மாட்டோம். அவர் வாக்குக்கு பணம் கொடுக்க மாட்டார். அதான் அவர் கொள்கை. அதாவது கொள்கை கொண்ட கட்சி, அவர் தனி கட்சி. இப்ப பாருங்க, டிஎம்கே மிகப்பெரிய கூட்டணி, அதிமுக மிகப்பெரிய கூட்டணி, தாவேகா மிகப்பெரிய கூட்டணி. இப்படி தனித்து நின்று தன்னந்தனியாக 234 இடங்களிலும் தன்னுடைய படித்த வட்டங்களையே போட்டிருக்கின்றார். அதாவது கிட்டத்தட்ட இலங்கையில் ஜேவிபி போன்று மிகப்பெரிய முயற்சி, மிகப்பெரிய போராட்டம். மடியில் கனமில்லை என்றால் பலியில் பயமில்லை என்று கிராமத்தில் பழமொழி இருக்கின்றது. அவரது கொள்கையை உண்மையிலேயே என்னை கேட்டால் ஒட்டுமொத்த தமிழ்நாடு முஸ்லிம் மக்களும் நாம் தமிழர் கட்சிக்கு வாக்களிக்க வேண்டும். உங்களோட கடமை. அவர்ல 1000 குறைங்க. இங்க வாங்க. அதாவது இலங்கை, இந்தியா, ஏசிய நாடுகளில் நாம் தேர்தலில் இயேசுநாதரை தேடுகின்றோம். தேர்தலில் முஸ்லிம்கள் முகமது நபியை தேடுகின்றார்கள்.
தமிழ் மக்கள் முருகனை தேடுகின்றார். எப்படி நான் அடுக்கிக்கிட்டே போகலாம். அதாவது தேர்தலுக்கு நீங்கள் சாமிகளை தேடுகின்றீர்கள், கடவுளை தேடுகின்றீர்கள். மனிதனாக பாருங்கள். எல்லாம் திறந்தவன் அல்ல, இங்கே முனிவர் அல்ல, மனிதர்கள், ஒட்டுமொத்த ஆசைகளும் கொண்ட மனிதர்களை பார்க்கின்றோம். தேர்ந்தெடுக்கின்ற போது கையை நக்கத்தான் செய்வார்கள். அது தவிர்க்க முடியாத ஒன்று. எந்த உலகத்திலும் அது நடக்க. இப்ப பாருங்க, பெஞ்சமின் நெத்தனியாகு எவ்வளவு பெரிய இஸ்ராயல்ல மிகப்பெரிய ஒரு பலம் பொருந்திய சிறிய நாடு, பலம் பொருந்திய நாடு. இந்த ஊழல் வழக்கில் மாட்டலையா இல்லை, அவரும் அவருடைய மனைவியும் மாற்றுகிறார். இதெல்லாம் அடிக்கிட்டே போகல. அதனால சீமான் மீது 1000 குற்றங்கள் இருக்கட்டும், அது இருந்துட்டு போங்க. அதாவது சீமானை பற்றி சொல்ல போனால் கிட்டத்தட்ட இது தமிழனின் தன்பாக, அதாவது அது தமிழன் தன்மானம் என்ன கேட்டா தமிழின் காவலன் அது சீமான் தான். அதுக்கு மாற்றுக்கிறது கிடமே இல்லையா. ஆழ்ந்து சிந்திக்க வேண்டிய ஒரு 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 துல்லியமான குரல். இதை நீங்க நிறைய பார்க்கலாம். அறிவுபூர்வமாக ஆழமாக பார்க்கப்பட வேண்டிய ஒருவர். எல்லா விடயத்திலும் தூர நோக்கு பார்வை, தூர நோக்கு சிந்தனை, எல்லாமே தூர நோக்கு திட்டங்கள். அதாவது மீத்தேன் இல்லாத, அதாவது சரியாக சொல்ல போனால் இயற்கை விவசாயம் இது எங்க இருக்குது? இஸ்ராயல் இருக்குது. இந்த நாட்டு மக்களுக்காக சிந்திக்கின்ற ஒரே ஒரு குரல் அது சீமான் தான். எனவேதான் நாங்கள் சீமான் இப்ப 4ஆம் இடத்துக்கு இருக்கின்றார். நாம் எங்கு ஏன் சொல்லுகிறோம்னா அவர் 2ஆம் இடத்துக்காவது தமிழக மக்கள் கொண்டு வர வேண்டும் என்பதுதான் எமது ஆசை. எனவே நாங்கள் வாக்களிப்பதில்லை, நாங்கள் ஊடகர்கள். எங்களுடைய ஆய்வையும் எங்களுடைய கருத்தை தான் நாங்கள் சொல்லலாம். அந்த வகையில் பார்க்கின்ற போது இல்ல, நாங்கள் இந்த தேர்தலில் நாங்கள் சொல்கின்றோம் என்றால் சீமானை பற்றி அவர் பிஜேபியின் ப்ராக்ஸி என்று சொல்லப்படுது இருக்கட்டும். அதாவது திமுகவுக்கு எதிராக கொண்டு வரப்பட்டதுதான் எல்லாமே. திமுகவை தோற்கடிக்க வேண்டும் பல பக்கத்தாலும் பல்குழல் போன்று அடிக்கும் இடங்கள் தான். ஆனால் சீமானிடம் இருக்கும் கொள்கைகள் வேறு. அந்த கொள்கைக்காக அவருடைய செயல் திட்டத்துக்கு ஒரு முறையாவது, நாங்கள் இங்கே ஜேபிபியை சொன்னோம், ஒரு முறையாவது அவர்களுக்கு இடம் கொடுக்க வேண்டும். அந்த ஒரு முறை கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதைத்தான் நாங்கள் இங்கும் சொல்கின்றோம். ஒரு முறையாவது அவருக்கு ஒரு 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 இடம் வழங்கப்படும் என்றால் இப்ப இந்த பிரிவினைக்கும் ஒற்றுமைக்குமான தேர்தல் இது. அதுக்கு தேர்தல் அதாவது என்றுமில்லாத போட்டி. அதாவது இதை சொல்லப்படும் இன ரீதியான வாக்குகள், இன ரீதியான ஆதிக்கம் கொண்ட மிகப்பெரிய தேர்தல், மிகப்பெரிய களங்கள், பணக்காரவர்கள் வந்த இந்த ரீமா ரோஸ் ஆறு இந்த வேட்பாளர்களிலேயே மிக அதிகமான பணக்கார வேட்பாளர் ரீமா ரோஸ், அவருடைய கணவன், அவருடைய மகன், இப்படி இந்த சீப் டிக்கெட், இந்த டிக்கெட்டுகளா, இந்த டிக்கெட் அதுல அந்த வகையில உழைச்சா சீமாண்ட ஒரேக்குள்ள சாராய பாரம் மூட போறோம். இது கொண்டே தமிழ்நாட்டு முஸ்லிம்களுக்கு போதுமான ஒரு குரல் இல்லையா? இஸ்லாம் சொல்லுகின்ற ஒரு விடயம் அவர் சொல்லுகின்றாரே, அது மிகப்பெரிய தமிழகத்துக்கு மிகப்பெரிய வருமானம். இந்த பார்ல், இந்த சாராயம், இந்த சாராயத்தை அவர் ஒழித்து விட்டு பொதுமக்களை விவசாயத்தை ஊக்குவிக்க போறார், மீன்பிடியை ஊக்குவிக்க போறார், ஆடு மாடு வளர்ப்பை ஊக்குவிக்க. இப்படியாக ஆடு மாடெல்லாம் ரசூல் அவங்க வளர்த்தது ஆடு. அப்படியாக இஸ்லாம் சார்ந்த விடயங்கள் சீமான் தான் இருக்குது. இப்ப ஆட்சி அமைக்க போறது ஸ்டாலின் டிஎம்கே, அது வேறு விடயம். எதிர்கட்சியாவது வெல்ல வச்சு இம்முறை அவர் 12% கிடைக்கின்ற வாக்குகளும் போது சீமான் ஒருத்தரையாவது இந்த 234 தொகுதிகளில் 5 இடம் அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது. அந்த 5இல் 1 சீமான் வெற்றி பெற வேண்டும். சீமானின் ஒரு கதை பாரு, அவர் பல விடயங்களை சொல்லலாம். இந்த விஜயை பற்றி சொல்லுகின்றார், உனக்கு உண்மையிலே நம்பிக்கை மேல மக்கள், உன்னைய நம்பி இருக்கிற மக்கள் மேலே நம்பிக்கிறேன். நீ 2 தொகுதியில கேட்கிறாய், என்ன கொள்கை பாருங்க. ஒரு தொகுதியில கேளு, நாங்கள் 3 முறை ஒரே இடத்தில் கேட்டு தோல்வி பெற்றவன் என்று வெளிப்படையாக சொல்லுகின்றார் சீமான். எனவேதான் இம்முறை அவருக்கு 3.5% வாக்கு வீதம் அதிகரித்திருக்கின்றது. சரி, இந்த தகவல் எங்கிருந்து கிடைத்தது என்பதை நாங்கள் தேர்தல் முடிந்த கையோடு கொடுப்போம். இது மிகப்பெரிய ஒரு கணிப்பீடாக பார்க்கப்பட்ட விடயம். நாங்கள் மே 5ஆம் தேதிக்கு பிறகு இதை நாங்கள் நேருக்கு சமப்படுத்தி பார்க்க முடியும். சீமான் வெற்றி பெற வேண்டும் என முதலமைச்சர் எல்லாம் கிடைக்கிறல்ல, அது இப்போது இல்லை. அது எப்போது கிடைக்கும் என்று நாங்கள் சொல்லுவோம். ஸ்டாலின் அவர்கள் இருந்த பிற்பாடு இந்த கட்சி கொஞ்சம் திமுக சின்ன பின்னமாக வாய்ப்பு இருக்கின்றது. ஏனெனில் உதயநிதி அவர்கள் தான் இந்த கட்சிக்கு தலைவர். அவர் இப்ப பாருங்க,
ஏடிஎம்கே நாங்க ஏற்கனவே சொல்லிக்கிறோம் பாட்டுல ஒரு ராணுவ தளங்கள் போன்று ஒரு ராணுவ கட்டுப்பாடுடன் லேடி விஜய ஜெயலலிதா அம்மா வைத்திருந்தார். அவர் இறப்புக்கு பிறகு பாத்தீங்களா, இபிஎஸ் என்ற ஒருவிடம் ஒரு பூமாலை, குரங்கின் கையில் பூமாலை போன்று கட்டி ஆண்ட கட்சியை அவர் தவற விட்டு இருக்கு. அதே போன்றுதான் திமுகவில் ஸ்டாலின் அவர்களின் பங்கு என்பது பேசிக்கில் இருந்து வந்தவர், எடுத்தவிடம் தொகுக்கின்ற உளுந்து வரல. அதனால் அவருடைய மகன் விஜய் உதயநிதி வந்திருக்கிறார் தொகுக்கண்டு. ஆனால் அவருடைய இறப்புக்கு ஸ்டாலின் இவ்வளவு காலம் ஆள போறார், இன்னும் 10 ஆண்டுக்கு 20 ஆண்டுக்கு அவருக்கு பிற்பாடு அந்த கட்சி மிகப்பெரிய பின்னடைவை சந்திக்கின்ற போது தமிழ்நாட்டில் ஒரு வெற்றிடம் ஏற்படும். அந்த வெற்றிடத்தை நம்ம சீமா நிறைவேற்றுவார், இன்னும் காலம் செல்லும். இதை எழுதி வைத்துக் கொள்ளுங்கள். இதை தூர நோக்காக நான் பார்க்கின்றேன். அது எப்போது அந்த வெற்றிடம் என்றால், இப்ப திமுகவுக்குள் இப்போதைக்கு வெற்றிடம் இல்லை. அது வெற்றிடத்தை நிரப்ப யாரும் தேவையப்படாது. அதிமுக வெற்றிடம் இருக்கு, ஒரு மிகப்பெரிய தலைமைத்துவ வெற்றிடம் இருக்கின்றது. இனி சசிகலாவல்ல இனி வயசடிச்சு டுங்கா கிளவி நல்ல பணம் இருக்குது. அப்புறம் இபிஎஸும் உடம்பும் அவர் வயதும் இடம் கொடுக்குமா என்பதும் காலப்போக்கில் பார்க்கலாம். இன்னும் 5 வருஷத்துக்கு கத்தலாம். இன்னும் 10 ஆண்டுக்கோ 15 ஆண்டுக்கோ ஸ்டாலின் நின்று பிடிப்பார். அதன் பிற்பாடுதான் இந்த ஆட்சியை பற்றி சீமான் சிந்திக்கலாம். ஆக சீமானை பற்றி நாங்கள் ஏகப்பட்ட விடயங்கள் சொல்லலாம். மிகப்பெரிய இடங்கள் அவர் வெற்றி பெற வேண்டும் என்பதற்கு அப்பால் 5 இடம் கிடைப்பதும் பெரிய அரிதாக நாங்கள் பார்க்கின்றோம். 5 இடம் இம்முறை கிடைக்க மிகப்பெரிய வாய்ப்பு இருக்கின்றது. அந்த 5 இடத்தில் ஒன்று சீமான் பெற வேண்டும் என்பது நமது ஆசை. வருவாரா என்பது உங்கள் கையில். இது முற்றுமுழுதாக தமிழக மக்களுக்கான கணிப்பீடும் தமிழக மக்களுக்கான எமது கணிப்பீடாகத்தான் நாங்கள் பார்க்கின்றோம். இது முற்றுமுழுதாக இலங்கைக்குள் சம்பந்தப்படாது என்று நாங்கள் நினைக்கிறோம். இந்த தேர்தல் என்பது பிரிவினைக்கும் ஒற்றுமைக்குமான தேர்தல். இப்ப உண்மையிலே சொன்னப்பெல்லாம் தமிழ்நாட்டு மக்களை பொறுத்த வரைக்கும் ஏடிஎம் திமுக டிஎம்கேக்கு அடுத்தபடியாக நீங்கள் ஒட்டுமொத்தமாக நாம் தமிழர் சீமானத்தை ஆதரிக்கும். 2ஆம் இடம் எதிர்கட்சியா பெற முடியும். என்ன பலன்? இப்ப பாருங்க, இந்திய திணிக்கிறதுக்கு ஒத்த காலம் நிற்கிறான் பிஜேபி. அதுக்கு ஆதரவு இது எவங்க ஆதரவு? இபிஎஸ் ஆதரவு. அப்ப இபிஎஸ்க்கு எதுக்கு வாக்களிக்க போறீங்க? அங்க இபிஎஸ் சின்னமாவும் இல்லை. சின்னமா போட்ட பிச்சையில வந்து இபிஎஸ் சரியா செய்ய முடியல. ஒரு கண்ணியமான பேச்சு இல்ல. இறந்தவங்களை எல்லாம் செத்து போனவங்களை இவரு செத்து போகணுமா? என்ன கொண்ட ஆசையை பாரு. நீ செத்து போ, எவ்வளவு நேரம் ஆகும்? இதெல்லாம் ஒரு பேசக்கூடிய பேச்சா? கண்ணியமா பேச கண்ணியமா வாக்கு கேட்பறையல, அவரால் முடியல. அவருடைய பண்பாடு அவ்வளவுதான் பார்க்கலாம். அந்த வகையில ஒரு நாகரிகமான முறையில ஸ்டாலின் அவர்கள் வாக்கு ஈடுபட்டிருக்கின்றார். கொங்கு மண்டலம் எல்லாம் அவங்களோட பகுதி தான் வெற்றி பெற வாய்க்கிறது. திருச்சியிலையும் வெற்றி பெறுகின்றார்கள். தூத்துக்குடியும் திருநெல்வேலி பக்கமும் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ண பாக்கி இருக்குது. அதில் அந்த 3 நாளுக்குள்ள பணப்பட்டுவாடக்குள்ள எல்லாம் முடிஞ்சு போயிடும். ஆக சீமான் 4ஆம் இடம் தள்ளப்பட்டிருக்கின்றார். அவர் 2ஆம் இடத்துக்காவது வந்து எதிர்கட்சியா இருந்து அடுத்த 5 ஆண்டுக்கு பிறவாவது ஆட்சி அமையக்கூடிய வாய்ப்பு இருக்குமென்னா படித்தது உங்களுக்கு பிடிக்காது. ஏனெனில் சீமானில் இருக்கின்ற பிறகுல நல்ல அறிவுபூர்வமானவர்கள், நல்ல விடயங்கள் தெரிஞ்சவர்கள், படித்தவர்கள். பணம் இல்லை. அவரே சொல்றாரு, ஓட்டுக்கு என்னிடம் பணம் இல்லை, வாக்குக்கு என்னிடம் பணம் இல்லை, இருந்தாலும் நான் தர மாட்டேன். லஞ்சம் கொடுத்து ஆட்சியை கொண்டு வர வேண்டிய தேவை எனக்கு இல்லைன்னு சொல்றாரு. அது எவ்வளவு உண்மை? அதுதான் நானும் ஏன் நாங்க இங்க சிலங்காக்குள்ள நாங்க ஜேவிபிக்கு ஆதரவு கொடுத்தோம்னா அதுதான் உண்மை. இந்த பணப்பட்டுவாடாக ஒழிக்கப்பட வேண்டும், லஞ்சம் ஒழிக்கப்பட வேண்டும், வாக்குக்கு பணம் ஒழிக்கப்பட வேண்டும், வாக்குக்கான அன்பளிப்பு ஒழிக்கப்பட வேண்டும், வாக்குக்கு மொய் வைப்பது ஒழிக்கப்பட வேண்டும். அப்படியான சீமான ஆதரிக்கணும். நான் சாராய கடையெல்லாம் மூடிடுவேன். முஸ்லிம் வாக்களிங்க. எத்தனை குடும்பங்கள்ல தாலியா இருக்கப்பட்டு இந்த சாராயத்தாலே இன்னும் சாராய கடையெல்லாம். எனவே இந்த சாராயம் ஒட்டுமொத்தமாக ஒழிக்கப்பட வேண்டும் என்றால் சீமானுக்கு ஒவ்வொரு தமிழ்நாட்டு தமிழனுக்கு அப்பால் ஒவ்வொரு முஸ்லிமும் வாக்களிக்கப்படும். இஸ்லாம் கூறுகின்ற விடயத்தை கையில் எடுத்திருக்கின்றார் சீமான். அப்படியானால் ஒட்டுமொத்தமாக இனம் கடந்து நாம சீமானுக்கு வாக்களிக்க வேண்டிய ஒரு கடமை ஒட்டுமொத்த முஸ்லிம் மக்களுக்கு இருக்குது. செய்வீங்களா? செய்ய மாட்டீங்களே. அங்க நீங்க கிடக்கிறவே நிறைய பார்த்திருப்பேமே. எனக்கு என்னுடைய மாப்பிள்ளையை விட விஜயை தான் பிடிக்கும். போடி என் சக்கலத்தை என்னமோ தான் இருக்கு. எப்படி? எனவே சீமான் பற்றி நாங்கள் பார்ட் 3 தந்திருக்கின்றோம். நாங்கள் பார்ட் 4 வருகின்றோம். நாம் தமிழக வெற்றிக்கிழமை பாவேக்கா விஜய் அவர்களை பற்றி 4வது தொடருக்குள் நாங்கள் அந்த தொடரை முடித்துட்டு ஒட்டுமொத்தமாக தேர்தல் களத்தை பற்றி நாங்கள் அலசுவோம். நாங்கள் 4வது பாட்டுக்குள் வருகின்றோம். விஜய் அவர்களின்
தமிழக வெற்றி கழகத்தை பற்றி பார்ப்போம் நாளை. நன்றி நேயர்களே, மீண்டும் சந்திப்போம். என்றும் உங்களுடன் சன்ரைஸ் இந்தியா டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் சேவை. ஆதரவு தாருங்கள், அரவணைப்போம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ.